பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து தியானமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். எங்களுடைய ஊழியத்தில் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு பேப்பர் எடுத்தோம். எங்களுடைய தேவை என்ன, இப்போதைக்கு எங்கள் வீட்டுக்கு தேவை என்ன, எங்களுக்கு ஒரு வீடு, நல்ல வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள், இதெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி நாங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டோம். அந்த லிஸ்ட்டை நாங்கள் தினந்தோறும் எங்களுடைய குடும்ப ஜெபத்தில் நாங்கள் ஜெபித்து வந்தோம். ரொம்ப நாள் அந்த ஜெபத்திற்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆனால் ஒரு காலகட்டங்கள் வரும்பொழுது நாங்கள் ஜெபித்த ஜெபங்களே நாங்கள் மறந்து போய்விட்டோம். அதற்கு பிறகு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எங்கே போணுச்சுன்னே எங்களுக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜெபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து தான், அதற்குரிய பதிலை தேவன் கொடுக்கிற ஒரு விஷயத்தை வைத்து தான் இந்த உண்மை சம்பவத்தை இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலே பதிவிடுகிறார். இந்த ஜெபத்திற்கு நான் ஒரு பெயரை வச்சிருக்கிறேன். அது எமர்ஜென்சி ப்ரேயர். இன்னைக்கு நம்ம ட்ரெயினில், பஸ்ஸில் எல்லாம் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும். அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் நம்ம எப்போ ஒரு அசாதாரணமான சூழல் உண்டாகிறதோ, ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை உருவாக்கப்படுகிறதோ, அப்பொழுது தான் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணுவார்கள். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள் நமக்கு எமர்ஜென்சி ஜெபம் நமக்கு தேவை. ஆனால் அந்த ஜெபத்திற்கு நாம் நினைக்கிறது போல ஒரு பதில் நிச்சயமாக அது கிடைப்பதில்லை. எனக்கும் அப்படிதான். நாங்கள் பல வருடமாக அந்த காரியத்தில் நாங்கள் ஜெபித்தோம். ஆனால் நிச்சயமா அந்த ஜெபத்திற்கு ஒரு நாள் பதில் கிடைக்கும் என்பதிலே இந்த ஒரு சம்பவம் நமக்கு நினைப்பூட்டுகிறதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, இந்த நியாயாதிபதி ஒரு பட்டணத்தில் இருக்கிறான். இவனை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, இவன் மனுஷனுக்கு பயப்பட மாட்டான். கடவுள் பயம் இவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா இவன் இருக்கிற அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நியாயாதிபதி என்கிற ஒரு அந்தஸ்துல, ஒரு போஸ்டிங்ல இவன் இருக்கிறான். எப்படி அந்த போஸ்டிங் போயிருப்பான் எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன், ஒருவேளை அவங்க அப்பா ஒரு பெரிய ஒரு செல்வந்தரா இருக்கலாம். அவருடைய பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, அவருடைய ஆள்பலங்கள் இதெல்லாம் வைத்து இவனுக்கு அந்த பதவியை அவர்கள் கொடுத்திருப்பார்கள். ஹீஸ் அ ஜட்ஜஸ். இவன் எப்படி இன்னைக்கு நம்ம கோர்ட் ஜட்ஜஸ் இருக்கிறார்களோ, அதே போல இவன் நியாய விசாரிப்பை செய்து ஜனங்களுக்கு இவன் நியாயத்தை தெரிவிக்க வேண்டும். அந்த இடத்துல இவன் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. ஒரு பயப்படாத ஒரு மனிதன், கடவுள் பயம் இல்லாத ஒரு மனிதன் ஒரு ஹை பொசிஷனுக்கு எப்படி வர முடியும்? நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், இவன் ஒருவேளை ரவுடியா இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாருங்களேன், மனுஷனுக்கே பயப்படாதவன், கடவுளுக்கும் பயப்படாதவன் எப்படி இருப்பான், அவனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நிச்சயமா அவன் ஒரு ரவுடிசமா இருந்திருப்பான், ஒரு ரவுடி ராஜாவா இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரவுடி ராஜா தனக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு எப்படி நியாயம் செய்ய முடியும்? நிச்சயமா முடியாது. அப்போ இவன் அந்த பட்டணத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டிய இடத்திலே அவன் இருக்கிறான். இவனை நம்பி ஒரு விதவை வராங்க பாருங்களேன். இதுதான் ஒரு பெரிய ஹைலைட். அப்போ அந்த விதவைக்கு பின்னாடி யாருமே கிடையாது. அவளுக்கு ஒரே ஒரு நபர், இவன் தான் பதில் கொடுத்தாக வேண்டும். எத்தனையோ முறை அந்த விதவை வந்து போகிறாள். சில நேரங்கள் அந்த கேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பொம்பளை வெளியில் அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இவளுக்கு ஒரு வேலையா இல்லையா, வேற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கலாம். மேபி எது வேணாலும் இருக்கலாம். ஒரு கற்பனை பண்ணி பார்த்தப்போமே, எப்படி வேணாலும் அந்த லேடி என்ன பண்ணியிருக்கலாம், அவர் என்ன பண்ணிருக்கலாம், கேவலப்படுத்தி பேசியிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை அப்படி ஒரு சகோதரி இன்றைக்கு இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சா, இன்னைக்கு சபையில சாட்சி சொல்லியிருப்பாங்க, கர்த்தர் இப்படியாக என்ன நடத்தினார், அப்படியாக என்ன நடத்தினார் என்று நிச்சயமா அவங்க சாட்சி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த விதவைக்குள்ள இருக்கிற மனநிலையை வேதம் நமக்கு சரியா சொல்லலை. ஆனால் அவளுக்குள்ள எவ்வளவு சின்சியாரிட்டியோட இருந்திருப்பான்னு பாருங்களேன். என்னதான் இவன் ஒரு ரவுடி ராஜாவா இருந்தாலும் அவங்கிட்ட இவன் நியாயம் விசாரிக்க போகிறாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் இவள் நியாய விசாரிப்புக்கு போகும்பொழுது அவன் உதாசீனப்படுத்தி வெளியே தள்ளி விடுகிறான். ஆனால் ஒரு நாள் அவனுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வருது. என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னா, நான் கடவுளுக்கு பயம் இல்லாத ஒரு மனுஷனா இருந்தும், நான் மனுஷனை மதியாதவனா இருந்தும் இந்த விதவை என்னை நம்புகிறாளே, இவள் எனக்கு மரியாதை கொடுக்கிறாளே, அப்படி என்று ஒரு நாள் இவனுக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகுகிறது. அந்த மாற்றம் அவனுக்குள்ள ஒரு அசாதாரணமான மாற்றமாக உருவாகி, ஒரு நாள் அடுத்த நாள் அவள் வருகிறாள். அன்றைக்கு உன்னுடைய பிரச்சனை என்னமான்னு சொல்லி கேட்டறிந்து அவன் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறான், ஒரு நியாயத்தை விளக்குகிறான். இதுல இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இப்படிதான் ஒரு மனுஷனுக்கு அவர் விளக்கம் காண்பிக்கிறார். பாருங்க, ஒரு ரவுடித்தனம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நியாயாதிபதியே நியாயத்தை செலுத்துவானால், நீதியுள்ள ராஜா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நியாயத்தை கொடுக்காமல் இருப்பாரா? நான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், நான் 14 வருடம் ஒரு ஜெப குறிப்புக்காக நாங்கள் செய்திருந்தோம் என்று சொல்லி. நாங்கள் செய்த ஜெபத்தை நாங்கள் மறந்து போயிட்டோங்க. ஒரு நாள் நாங்கள் வீடு மாறும்பொழுது அந்த பேப்பர்ஸ்லாம்
நான் எடுத்து என்ன பண்றேன் பார்க்கும்பொழுது ஒரு நோட்டில் நான் அந்த ஒரு 14 வருஷத்துக்கு முன்பாக எழுதின ஜெப குறிப்புகள் அந்த நோட்டில் இருந்துச்சு. அப்போ அந்த நோட்டில் இருக்கிற பேப்பரை நான் எடுத்து வாசித்த பொழுது உண்மையாகவே நான் அழுதுட்டேங்க. அப்போ அந்த பேப்பர்ல நாங்கள் அன்றைக்கு என்ன எழுதியிருந்தோமோ அத்தனை பொருள்களும் எங்கள் வீட்டிலே இருந்ததை நான் கவனித்தேன். அப்போ இயேசு கிறிஸ்து எத்தனை வருடங்கள் கழித்து அந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுத்திருக்கிறார் என்கிற சம்பவத்தை நான் நினைத்து பார்க்கும்போது எனக்கு மிக ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்களேன், இன்றைக்கு தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து பதில் அளிக்கிறார். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். ஆனா நிச்சயமாக பதில் அளிக்கிறார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ரவுடி ராஜாவே தன்னை நம்பி வந்த ஒரு உதவிக்கு பதில் அளித்திருப்பாரானால் நிச்சயமாக நீதியுள்ள ராஜா கண்டிப்பா உங்களுக்கு பதில் செய்ய முடியுங்க. இதுதான் நான் சொன்னேன் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு எமர்ஜென்சி ப்ரேயர். இந்த எமர்ஜென்சி கேட் எப்போ ஓபன் பண்ணப்படும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் உங்களுடைய ஜெபத்தின் எமர்ஜென்சி கேட் ஓபன் ஆகும். நிச்சயமா உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிற நாளாக அது அமையும் என்று எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமானால் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. நிச்சயமா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். God bless you. Thank you.